ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு தீர்ப்பை பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் சுந்தரமோகன் அவர்கள் பார்ட்டிஸ் யாசர் அரபாத் வர்சஸ் ஸ்டேட் டேட்டட் ஆன் 19/12/2025 செக்ஷன் 438 ரெண்ட் வித் 442 ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அந்த மனுதாரருக்கு எதிராக போட்ட ஒரு ரிமாண்டு உத்தரவை ரத்து செய்ய கோரி இந்த ரிவிஷன் பெட்டிஷன் சென்னை ஹைகோர்ட்டில். இப்போது ஒரு கஞ்சா கடத்தல் வழக்கில் ரகசிய தகவல்களின் அடிப்படையில் காருடன் சில நபர்களை அந்த காவல்துறை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவ்வாறு அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த நபர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மனுதாரர் அதாவது இந்த மனுதாரரை கைது செஞ்சு A6 அந்த குற்றவாளி பட்டியலில் சேர்த்துறாங்க அந்த வழக்கில். அப்போ என்ன இங்கே பிரச்சனைனா, அவ்வாறு கைது செய்யும்போது நம்ம CRPC செக்ஷன் 50 மற்றும் அந்த அரசியலமைப்பு சட்டம் 22 சப்செக்ஷன் 1 படி அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு அந்த காரணத்தை ரிட்டனாக கொடுக்கலங்கிறது தான் இங்கே பெரிய மைனஸாக சொல்லி அந்த ரிவிஷன் பெட்டிஷன் கொண்டு வராங்க. இங்கே ஆர்டிக்கிள் 22 சப்செக்ஷன் 5, 21 இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு சைட்டேஷன் மிஹிர் ராஜேஷ் வெர்சஸ் ஸ்டேட் இந்த சைட்டேஷன் இங்கே அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வாறு அந்த கைதுக்கான காரணத்தை சொல்வது வெறும் ஃபார்மல் ப்ரொசீஜர் கிடையாது, அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரெஸ்ட் சட்ட விரோதமானது, இது அரசியலமைப்பு அந்த உரிமை மீறப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த மனுதாரருக்கு அந்த பெயில் கொடுத்து அவரை விடுவிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சில விஷயங்கள்லாம் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. அதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதாவது கைது செய்யப்பட்டவருக்கு அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கைது செய்யும்போது அந்த கைதுக்கான காரணத்தை தெரிவிப்பது என்பது அரசியலமைப்பு அந்த ரீதியான ஆணை, அந்த கட்டாயம்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்று, கைது செய்யப்பட்டவருக்கு அந்த அவர் புரிந்து கொள்ள அந்த மொழியில் தான் அந்த காரணத்தை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. தேர்டு அந்த கைது செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் காரணத்தை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க முடியலன்னா கூட என்ன பண்ணலான்னா, அந்த இதுக்கு ஆஜர்படுத்துகிறாங்க இல்லையா ரிமாண்டுக்கு, அதுக்கு 2 hours முன்னாடி கூட நீங்கள் தெரிவிச்சணும், ரிட்டனாக தெரிவிக்கணுங்கிறத அங்கே உறுதிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் ஒன்று என்னென்னா, இதெல்லாம் பின்பற்றலைன்னா அந்த ரிமாண்டு சட்ட விரோதமானது என்று கருதப்படும் என்ற 4th பாயிண்டில் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த ரிமாண்டை ரத்து செஞ்சு இந்த ரிவிஷனில் ஆர்டர் போடுறாங்க. இதுதான் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு. நமக்கு நீங்கள் பெயில் பேசும்போது இந்த காரணத்தையெல்லாம் சொல்லி நீங்கள் பெயில் பேசுனா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.